எது எப்படி போனாலும் இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய நேரம் வரும். கும்பராசிக்காரங்களுக்கு, அன்பான கும்பராசிக்காரங்களுக்கு, எதையுமே சாதிக்கணும்னு நம்ம மனசுல இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2ஆம் இடத்து அதிபதி தனாதிபதி உச்சமாகறாங்க. கையில காசு பணம் வந்துருங்க. என்ன சார் நீங்க சொல்றீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், பண பிரச்சனையா இருக்கு சார், கடன் தொல்லையாக நெருக்கடியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வக்கரகதியில புதனோட வீட்டுல மிதுனத்துல இருந்துகிட்டு இருக்காரு இல்லைங்களா. ஏப்ரலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வக்கர நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் இருப்பாரு 5ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக வீட்டுல உச்சமாக கடன் தீரும், நோய் நொடி பிணிப்பிடை தீரும், வம்பு வழக்குகள் தீரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இதுல என்னன்னா மணிங்கிறது நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு ஆத்மார்த்த பலம் சேமிக்கிற வாய்ப்பை கொடுப்பாரு. ஏதோ இதுல சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வாய்ப்புகள் வரும். கும்பராசி எங்கெந்தோ காசு பணம் வருங்க. பணம் வரும். முதல்ல யார் ரூபத்துல வேணாலும் காசு பணம் வரலாம். குடும்பத்தார் மூலியமா வரலாம், மனைவி மூலியமா வரலாம், குழந்தைகள் மூலியமா வரலாம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சேன் சார், எனக்கு ஸ்ட்ரகிள்லே கன்சென்ட் வராமல் சார் பணம், எனக்கு அந்த வராத பணம் கூட இந்த காலகட்டத்துல வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பணம் வரும். அடுத்து சனி 2ஆம் இடத்துல, ராசினால 2ஆம் இடத்துல உட்காராரு, குருவோட வீட்டுல உட்காராரு. 7 சனியாக இருந்தாலும் சனியை குரு பார்க்கிறார். குருக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு இல்லைங்களா. இதுல பாத்தீங்கன்னா தனது 9வது பார்வையாக, உச்ச பார்வையாக இந்த மீனத்துல அமரக்கூடிய குரு சனியை பார்க்க போறாருங்க. குரு சனியை பார்த்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? சனியால கெட்டது பண்ண முடியாது. எப்படி? சனி உட்கார்றது யாரோட வீட்டுல? குருவோட வீட்டுல. குரு என்ன பண்றாரு? தன் வீட்டை தானே பார்க்கிறது. ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீடு, அந்த இடம்ங்கிறது பன்மடங்கா வலு பெறுங்க, நல்லா வலுவாயிடும். அப்போ வலுவான சுபர் வீட்டுல அமரக்கூடிய சனியால எந்த ஒரு கெடுபலனும் பண்ண முடியாது. சனினா யாருங்க? வேலைக்காரன். அப்ப வேலைக்காரனை குரு பார்க்கும்போது வேலையில முன்னேற்றம், வேலையில முன்னேற்றம். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு. இது வரைக்கும் பார்த்த வேலைக்கு இது ரெகனைசேஷனே இல்ல, எனக்கு பாராட்டே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே பாராட்டை கிடைக்க போகுது. ரெகனைசேஷனை சனி பகவான் கொடுக்க, ஏன்னா குருவோட பாயலுக்கவே கொடுத்தே ஆகணும். ஆதாயம், பணம், தனாதிபதி யாரு? குரு தனாதிபதி. 2ஆம் இடத்து அதிபதி யாரு? தனம், குடும்பம், வாக்கு அதிபதி. தனாதிபதி தனஸ்தானத்தை பாக்குறார். காசு உண்டு, பணம் உண்டு, கௌரவம் உண்டு, பெயர் உண்டு, புகழ் உண்டு. ராசிநாதன் இல்லைங்களா சனி. இந்த ராசிநாதனை குரு பார்க்கும்போது உங்களுக்கு காசு, பணம், சகல சௌபாகிய, பெயர், புகழ், மரியாதைகள் உயரக்கூடிய காலம். எழுதி வச்சுக்கோங்க உங்க டைரியில. முன்பு இருந்தது என்ன, இன்னைக்கு என்ன, இனிமே இருக்க போதுன்னு எழுதி வச்சுக்கோ. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி சனி 8ஆம் இடத்தை பாக்குறது இல்லைங்களா.